பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது, நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி பேசப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ரஞ்சித் அவர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. நிறைய உரிமைகள் எங்களுக்கு கொடுக்கப்படல, சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரஞ்சித் அவர்களுடைய அந்த ஆதங்கம் எல்லாம் குமுறல்கள் எல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, வேதனைகள் எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரணம் தானா இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய கேட்டா சமூக நீதின்றது வெறும் வாக்குகள் கேட்டா, அவர் பொது அரசியல் பத்தி அவர் கேட்கிறார். அந்த அரசியல் அவர் ஒரு விஷயம் கேட்கிறார் சார். இப்ப குற்றவாளிகளை பிடிச்சிருக்கீங்க, குற்றவாளிகள் சொல்றதை வச்சு மட்டுமே விசாரணை நடத்தி முடிச்சிடக்கூடாது, இந்த விஷயத்துல உண்மை என்ன அப்படிங்கறத அரசு கண்டுபிடிக்கணும். தப்பில்லை இல்ல சார்? இல்ல, இது ரொம்ப ஷார்ட் டைம்ல எடுக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பகிரங்கமாவே சொல்றாங்க, இந்த ஆருத்ரா ஸ்கேம்ல இவர் ஒரு பங்கு கேட்டு சண்டை போட்டாரு. அத பங்கு கேட்டு ஒரு பிரச்சனை சண்டை போட்டார்ல, ஒரு பங்கு பிரச்சனை இருந்தது. ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவர் இப்ப இல்ல. ஆனால் அவர் இறந்த பிறகு நீங்க சேர்த்தவாரி வீசுற மாதிரி கேட்டா, அவர் இந்த குறிப்பிட்ட பல பிரச்சனைகள் அவர் இருந்திருக்கலாம், பல பஞ்சாயத்துகளுக்கு அவர் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆருத்ரா ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பங்கு இருந்தது, அவருக்கும் இந்த மோசடியில ஒரு பங்குன்ற அளவுக்குலாம் பேசுறாங்க. இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா பார்க்குறோம். தலித் தலைவர்கள்லாம் கொல்லப்படுறாங்க, தலித் மக்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒடுக்குமுறை இருக்கு, அடக்குமுறை, இப்படிலாம் ரஞ்சித்தோட அந்த நிறைய அந்த 7 வார்த்தைகள், அதாவது 7 விஷயம் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தொடர்ச்சியா பார்க்கும்போது ஏன் இவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் போகாம திமுகவை சாடுறாரு. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருந்த தலைவன் இப்ப இல்லாம போயிட்டாரு, அது எல்லாமே நான் சொல்றேன். ஆனால் மொத்தமா சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் திமுகவுக்கு எதிராக, திமுக அரசு இங்க பாதுகாக்கக்கூடிய இடத்துல திமுக அரசு இருந்தது, அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆருத்ரா விஷயத்துல அவர் யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு சொன்னா, யாரும் ஒரே ஒரு நபர் கூட இது வரைக்கும் கேட்டா, எனக்கு நான் பணம் கட்டி ஏமாந்தேன், எனக்காக இந்த பணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு யாரும் சொல்லவே இல்லை. அப்ப அது அவருக்கு எந்த அளவுக்கு அவர் பங்களிப்பு இருக்குதா இல்லையான்றதே தெரியல. யாராவது ஒருத்தர் நான் பணம் கட்டி ஏமாந்தேன், எனக்கு அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு நபர் கூட வரவே இல்லை. இந்த திமுக அரசுல பார்த்தோம்னா கொலைகள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இதை சொல்லுங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு இந்த திமுக அரசு பாதுகாக்கிறது. ஆனால் சமூக நீதிக்கு எதிராக இந்த அரசு இருக்கு சொல்லி ஒரு சாதிய பார்வையில கொலைகளை பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். கண்டிப்பா சார். இது எங்கேயோ ஒரு இடத்துல சாதிய வன்மத்தோட கூட ஒரு கொலை நடந்திருக்கும், அதையும் கூட நான் சொல்லிடுறேன். இங்க நான் சொல்றேன்னு கேட்டா, திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தையை அவர் செயலாக்கம் பண்ணி காட்டியிருக்கிறார். அதைத்தான் நம்ம பின்பற்றணுமே தவிர, இந்த சிலைகள் வைக்கிறது, அதுபோல சமாதிக்கு கட்டி அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்றது, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. எந்த தலைவராக கூட இருக்கட்டும். இப்போ நான் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உணவுக்காக போற மக்களாக தான் அங்கே நான் சில நேரங்களில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அங்க இருக்கிறவங்க கேட்டா உணவு பரிமாறுறாங்க, விஜயகாந்தோடைய எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்துறாங்க, அங்கே உணவு பரிமாறும். அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவரை போறாங்க, அந்த சமாதியை நிற்கிறாங்க, அந்த உணவுக்காக அங்க குறிப்பிட்ட மக்கள் அங்க போறாங்க, தினம் போறாங்க. அப்போ அவருடைய எண்ணம் அங்க செயலாக்கம் பெற்று அந்த இடத்துல, அங்க சமாதியை விட கேட்டா அங்க உணவு வழங்குறாங்க, அதுக்கு போறாங்க. அவருடைய எண்ணம் அங்க செயலாக்கம் பெற்று யாரோ ஒருத்தர் ஒரு மாவட்ட தலைவர், நிர்வாகி, யாரோ ஒருத்தர் சாப்பாடு. அதே மாதிரி எப்படி அம்பேத்கர் என்ன சொன்னார் கேட்டா, கோயில் காணிக்கையை கோயில் உண்டிகள்ல காணிக்கையை போறதோட ஒரு ஏழை ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவுறுத்தல் மேலானதுன்னு சொல்றாரு. வணக்கம் சார். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது, நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி பேசப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ரஞ்சித் அவர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. நிறைய உரிமைகள் எங்களுக்கு கொடுக்கப்படல, சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? எப்படின்னா, ஒரு விஷயமா நான் முதல்ல திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய அந்த படுகொலையாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த என்ன சொன்னா வாத பிரதிவாதங்கள்லாம் நடக்குது இல்லையா? ஆமா சார். நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்றதெல்லாம் பரவலாக பேசுகிறாங்க. எனக்கு ஒரு வருத்தத்தை நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறேன். மிக சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர்,
கண்டிப்பா சார். ஆனால் அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து இந்த மரணத்துக்கு முன்னாடி, இந்த படுகொலைக்கு முன்னாடி வந்து இந்த மீடியாக்கள் யாருமே எதுவுமே பேசவே இல்லை. படுகொலை நடந்த பிறகு நீங்கள் ஒரு ஆதரவான நிலைப்பாடில் இருந்தால் அதை பற்றி நம்ம வந்து எதுவும் பேச போகிறதில்ல. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரப்பு வந்து இந்த ஆருத்ரா என்ற அந்த ஸ்கேம் பற்றி பேசி பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் அப்படி வந்து தள்ள பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, சமூக நீதிக்கு எதிராக வந்து இந்த அரசு இருக்குது சொல்லி திமுக அரசுக்கு எதிராக வந்து ஒரு பிம்பம் கட்டுறாங்க. அதில் வந்து போலீஸையும் சேர்த்துக்கிறாங்க. இவங்க வந்து போலீஸ் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலீஸ் விசாரணையில் இருக்குது, விசாரணை தொடர்ந்து இருக்குது, பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. இது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில் மட்டுமே இல்லை, கடந்த காலத்தில் வந்து பல்வேறு சந்தேகங்கள் வந்து ராஜீவ் காந்தி மரணத்துலையும் இருக்குது. இன்றைக்கும் அது தீர்ந்தபாடு இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட அவங்க சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்து சிறையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க தான் வந்து இதை செஞ்சாங்களான்றது இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மர்மமாக இருக்குது. யாருக்கு இதுக்கு பின்னணியில் இருக்காங்க, இவங்கெல்லாம் உண்மையான குற்றவாளிகளா, சிறையில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்தவங்க பிறகு கூட இன்னும் கூட வந்து ராஜீவ் கொலையில் மர்மங்கள் வந்து விலகலை. ஸோ இப்படி இருக்குது. பிரபாகரன் வந்து படுகொலை செய்யப்பட்டாரா இல்லையா, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, இன்னும் கூட அந்த சந்தேகம் இருக்குது. அந்த மாதிரி கேட்டால் இப்படி வந்து ஒரு சம்பவத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வந்து மையப்படுத்தி பேசும்போது இது அரசியல் காரணங்களுக்காக பேசப்படுது. இப்போ ஏன் வந்து முழுக்க ரஞ்சித் அவர்களுடைய அந்த ஆதங்கம் எல்லாம் வந்து குமுறல்கள் எல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, வேதனைகள் எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவர் சொல்லக்கூடிய காரணம் தானா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடியவன்னு கேட்டால் சமூக நீதின்றது வந்து வெறும் வாக்குகள் கேட்டால் அவர் பொது அரசியல் பற்றி அவர் கேட்குறாரு. அந்த அரசியல் அவர் ஒரு விஷயம் கேட்குறாரு சார். இப்போ குற்றவாளிகளை பிடிச்சிருக்கீங்க, குற்றவாளிகள் சொல்றதை வச்சு மட்டுமே விசாரணை நடத்தி முடிச்சிடக்கூடாது, இந்த விஷயத்துல உண்மை என்ன அப்படிங்கறத அரசு கண்டுபிடிக்கணும். தப்பில்லை இல்லை சார்? இல்லை, இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து எடுக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊடகங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பகிரங்கமாகவே சொல்கிறாங்க, இந்த ஆருத்ரா ஸ்கேமில் வந்து இவர் வந்து ஒரு பங்கு கேட்டு சண்டை போட்டார், அதை பங்கு கேட்டு ஒரு பிரச்சனை சண்டை போட்டார்ல, ஒரு பங்கு பிரச்சனை இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. வந்து பணம் வந்து ஏமாந்த நபர்களுக்காக இவர் வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு வேற சொல்லியிருக்காரு சார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்படுறது கேட்டால், யார் வந்து பணத்தை அவர் வாங்கி கொடுத்தாருன்ற நபர் யாராவது ஒருத்தர் வெளியே வந்து நான் இந்த பணத்தை கட்டி ஏமாந்தேன், எனக்கு வந்து இவர் தான் வந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு யாரும் ஒருத்தர் சொல்லவே இல்லை. சரிங்களா? பங்கு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு மனிதர் இறந்துட்டாரு, அவர் இப்போ இல்லை, ஆனால் அவர் இறந்த பிறகு நீங்கள் வந்து சேர்த்த வாரி வீசுகிற மாதிரி கேட்டால் அவர் வந்து இந்த குறிப்பிட்ட இப்போது பல பிரச்சனைகள் அவர் இருந்திருக்கலாம், பல பஞ்சாயத்துகளுக்கு அவர் போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆருத்ரா வந்து ஸ்கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பங்கு இருந்தது, அவருக்கும் வந்து இந்த மோசடியில் ஒரு பங்குன்ற அளவுக்குலாம் பேசுகிறாங்க இன்றைக்கி. இது வந்து நான் கேட்டிங்கன்னா, ஒரு இறந்து போன ஒரு மனிதருக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படுகொலை வந்து திசை திரும்ப பார்க்குறாங்க, பிஜேபி பக்கம் நகத்தை பார்க்குறாங்க, அப்படி ஒரு பார்வையாயிடுது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சமூக நீதிக்கு வந்து எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறோம். தலித் தலைவர்கள்லாம் கொல்லப்படுறாங்க, தலித் மக்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடுக்குமுறை இருக்குது, அடக்குமுறை, இப்படிலாம் வந்து ரஞ்சித்தோட அந்த நிறைய அந்த 7 வார்த்தைகள், அதாவது 7 வந்து விஷயம் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்க்கும்போது ஏன் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் போகாம திமுகவை சாடுறாரு. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருந்த தலைவன் இப்ப இல்லாம போயிட்டாரு, அது எங்க போகும் அப்படிங்கறத கேக்குறாங்க சார். அது எல்லாமே கரெக்ட், அது எல்லாமே நான் சொல்றேன். ஆனால் மொத்தமாக சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் திமுகவுக்கு எதிராக திமுக அரசு இங்கே பாதுகாக்கக்கூடிய இடத்துல திமுக அரசு இருந்தது, அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனால் அவருடைய ஒரு குற்றச்சாட்டு இப்படி இருக்க தவிர இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேசக்கூடிய வந்து இந்த ஆருத்ரா அந்த ஸ்கேம் பற்றி பேசல, அந்த பக்கம் அவர் போகவே இல்லை. ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது தம்பி ரஞ்சித்தோட அந்த இது வந்து அந்த வேதனை குமுறல்கள் புரிஞ்சுட்டாவோட பார்த்திங்கன்னா அவர் வந்து திமுக அரசை மையப்படுத்தி குற்றச்சாட்டு வைக்கிறார். இங்கே நீங்கள் வந்து அலட்சியமாக இருந்துட்டீங்க, எங்களுக்கு ஏன் இந்த இடம் ஒதுக்கலைன்றதுல வந்து கூட கேட்குறாரு. சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம புறந்தல்ல. ஆனால் அவர் முழுக்க திமுக அரசை மட்டுமே குற்றம் சாட்டி தான் அவருடைய அறிக்கை இருக்குது. இன்னொரு தரப்பில் வந்து திமுக தரப்பில் பேசக்கூடியவங்க, திமுக தரப்பில் பேசக்கூடியவங்க, ஆதரவாக பேசக்கூடியவங்க,
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் வந்து ஆருத்ரா ஸ்கேமில் இவருக்கு வந்து பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு மோதல் போக்கை தான் நம்ம பார்க்குறோம். இந்த மோதல் போக்குன்னா அடிப்படையிலேயே வந்து உண்மையான காரணம் இவங்க வந்து சில பேர் வந்து சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் இவங்கெல்லாம் போலியானவர்கள், சரண்டர் ஆனவங்களாம் போலியானவங்க, காவல்துறை அதிகாரிகள் வந்து மாற்றம் செய்து எதனால் மாற்றம் செஞ்சாங்க, அவங்க கவனக்குறைவாக இருந்ததுனால மாற்றம் செஞ்சாங்க. அப்போ ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம ஒரு பார்வையில் பார்க்கணும். இப்போ உண்மையிலேயே வந்து இந்த விஷயத்தில், இந்த ஆருத்ரா விஷயத்தில் முதல்ல இப்படி வந்துடும். ஆருத்ரா விஷயத்தில் வந்து அவர் வந்து யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு சொன்னால் யாரும் ஒரே ஒரு நபர் கூட வந்து இது வரைக்கும் வந்து கேட்டால் எனக்கு வந்து நான் பணம் கட்டி ஏமாந்தேன், எனக்காக வந்து இந்த பணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு யாரும் வந்து சொல்லவே இல்லை. அப்போ அதில் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் பங்களிப்பு இருக்குதா இல்லையான்றதே தெரியல. யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து பணம் கட்டி ஏமாந்தேன், எனக்கு வந்து அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு நபர் கூட வரவே இல்லை. அப்போது ஆருத்ராலையும் அவருக்கு வந்து அந்த ஸ்கேமில் எந்த அளவுக்கு ஸ்கேம்லையோ அல்லது வந்து அந்த அந்த பணத்தை பெற்றுக் கொடுக்குற அந்த விஷயத்தில் அவர் தலையிட்டாரா இல்லையான்றது சந்தேகமாக இருக்குது. அந்த ஆருத்ரா விஷயத்துல இவர் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆனாரா இல்லையான்றதே தெரியவே இல்லை. ஒன்று இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறார்ல, சமூக நீதிக்கு எதிரான இந்த ஒரு இந்த படுகொலையும் சமூக நீதிக்கு எதிரானது தான்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது இல்லையா? அது வந்து கேட்டால் நான் ரெண்டுத்தையும் நான் நெரட்டிவ்னு சொல்ல மாட்டேன், அந்த ஆதங்கமாக நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் இது முதலமைச்சர் தொகுதி, எது நடந்தாலும் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பராமரிப்பு பணிகள் கூட வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுறாங்க. ஏன்னா முதலமைச்சர் தொகுதி, பல முறை முதலமைச்சர் வந்து அந்த தொகுதிக்கு விசிட் பண்ணுறாருன்றது ஒரு பார்வையாக இருக்குது. இந்த இடத்துல அதை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து அது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவாக இருந்தாங்கன்னு வேணால் சொல்ல முடியும். ஆனால் முற்றிலுமாக எதிராக, அதாவது சமூக நீதியை பாதுகாக்கிறதுல அல்லது சமூக தலித் தலைவர்களை பாதுகாக்கிறதுல ஒரு கவனக்குறைவு இருந்ததுன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் எதிராகவே செயல்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே அடித்தளமே வந்து திமுகவுக்கும் சரி அதிமுக திராவிட கட்சிகளுக்கு அடித்தளமே வந்து சமூக நீதி தான். அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராகவே இவங்க செயல்பட்டாங்க, தலித் தலைவர்களை வந்து பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நெருடலாக இருக்கு, நம்ம ஏற்றுக்க முடியும். ஏன்னா அதுவும் குறிப்பாக இந்த படுகொலை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தொகுதி, எது நடந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய அந்த எதிர்ப்பு, அங்கே இருக்கிற அந்த குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்களுடைய ஒரு எதிர்ப்பு வந்து அங்கே மட்டும் வராது, சென்னை முழுவதும் வரும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவனமாக இருப்பாங்களே தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிராக இருக்க மாட்டாங்க. கவனக்குறைவில் வேணால் சொல்லுங்கள். இப்போ காவல்துறை நடவடிக்கையில் வந்து காவல்துறை வந்து இந்த இடத்துல கவனக்குறைவாக இருந்துடுச்சு, உள்துறை வந்து அவர் தொகுதி அவர் கையில் தானே இருக்குது, இது வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தவறிட்டாங்கன்னு ஒரு பொது குற்றச்சாட்டு வைங்க, திமுக அரசு மேலே வைக்கலாம், நானும் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு கொலை நடக்குது தமிழ்நாடு முழுதும், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறதுல வந்து கவனக்குறைவு இருக்குது, முதலமைச்சர் கையில் தானே அந்த பொறுப்பு இருக்குது, அப்படி சொல்லுங்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூக பார்வையில் பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து சேலத்தில் ஒரு படுகொலை நடக்குது, ஒரு அதிமுக சார்ந்தவருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலூர் கிட்ட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோழர் ஒருத்தர் வந்து வெட்டுப்படுறாரு. இப்படி வந்து பல இருக்குது. இதுக்கு முன்னாடியும் கூட இருக்குது. நான் சொல்கிறது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு முன்னாடி கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தாம்பரத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் வண்டலூர் கிட்ட நடந்தது, அது ஒரு திமுக சார்ந்தவர் தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவை சார்ந்தவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ராணிப்பேட்டை நினைக்கிறேன் ஜேசிபி ஏற்றி ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை வந்து கொண்டுட்டாங்க. இப்படி வந்து இந்த படுகொலைகள் நடக்குது. இந்த திமுக அரசில் வந்து பார்த்தோன்னா கொலைகள் வந்து எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இதை சொல்லுங்கள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு இந்த திமுக அரசு பாதுகாக்கிறது. ஆனால் சமூக நீதிக்கு எதிராக வந்து இந்த அரசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாதிய பார்வையில் வந்து கொலைகளை பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சாதிய வன்மத்தோட கூட ஒரு கொலை நடந்திருக்கும், அதையும் கூட நான் சொல்லிடுறேன். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல சாதிய வன்மத்தோட கூட வந்து பார்த்தா ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அது நீங்கள் நாங்குநேரியா எடுத்துங்க, வேங்கை வயலாக எடுத்துங்க, அது அந்த மாதிரி கூட நடந்துக்கலாம். ஆனால் அதை மையமாக வச்சு நடக்கிற கொலைகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இது வந்து சமூக நீதிக்கு எதிராக இந்த அரசு இருக்குது, தலித் தலைவர்களை குறி வச்சு கொல்லப்படுறாங்க அப்படின்றது அந்த பார்வையில். ஏன்னா இங்கே கொலைகள் வந்து கொலைகளாக தான் இருக்குது, கொல்லப்படுறவர்கள் எல்லாருமே மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து சாதிய பார்வையில் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது.
இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குது. ஒருத்தருக்கு வந்துன்னு கேட்டால் இது வந்து ஆதாரம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவருக்கு பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவுடிகளை இயக்கிறவர், அதனால் வந்து ஆருத்ரா ஸ்கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் பங்கு இருக்குன்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் வந்து திமுக ஆதரவாக பேசுகிறாரு, தெரிய வருது. ரஞ்சித் பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் குரல் கொடுக்குறவராக இருக்கலாம், கடந்த காலத்தையும் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு படுகொலை வந்து கேட்டிங்கன்னா வந்து சமூக நீதி பேசுகிற அரசு வந்து பாதுகாக்க தவறிச்சு. மற்ற விஷயங்கள் நான் வந்து அவருக்கு இடம் கொடுக்கல இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வெவ்வேறு பார்வை இருக்குது. எனக்கு வந்துன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த கடற்கரை ஓரத்தில் இடம் ஒதுக்கியிருக்காங்க. கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபங்கள் வந்து இந்த மணிமண்டல சமாதிகளே இங்கே இருக்குது. எங்கள் பீச்சில் கிண்டியில் இருக்குது. கிண்டி வரிசையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்து காந்தி மண்டபம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பராமரிக்கிறதுக்காக ஆள் இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏதோ வந்து கடனுக்கு செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் மாளிகை ஓரமாக இருக்கிறதுனால அது அப்படி ஒரு பார்வையில் இருக்குது. இங்கே பீச்சில் இருக்கிறதுனால மக்கள் போய் பார்க்குறாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து எம்ஜிஆரை வந்து கொஞ்சம் பேர் மறந்துட்டாங்க, ஜெயலலிதாவும் மறந்துட்டு வராங்க. காலப்போக்கில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சுலாம் இதெல்லாம் நிற்காது. அப்போ உள்ள அரசியல் சட்டங்கள் மாறலாம், தலைவர்கள் வந்து மாறலாம், கட்சிகள் மாறி இருக்கும். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இதெல்லாம் இருக்குமானலாம் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவருடைய ஆல்பம் ஒன்று கொடுத்தாரு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய திருமண ஆல்பத்தை காமிச்சார். அந்த ஆல்பத்தை எடுத்து பார்த்தேன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆல்பம்ன்றது எப்பவுமே இனிக்கணும்ல, இனிமையாக இருக்கணும் ஆல்பம்ன்றது. அதை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஆல்பத்தை புரட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாதி பேருக்கு மேலே இல்லவே இல்லை. இல்லைன்னா என்ன, உயிரோட இல்லை. ஆல்பம் வந்து அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு இனிமையாக தான் இருக்கும், ஒரு நினைவாக தான் இருக்கும், ஒரு என்ன சொன்னால் ஒரு மெமரியாக இருக்கும், ஒரு ஸ்வீட் மெமரின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான். ஆனால் அந்த ஸ்வீட் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எட்டி கசப்பாயிடுச்சு. அதை பார்த்த உடனே ஏன்னு கேட்டால் ஒரு 3/4 பேர் உயிரோடவே இல்லை. இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களும் வயசு முடியாதவங்களா இருக்கிறாங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தவங்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குடும்பத் தலைவராக இருக்கிறாங்க, குடும்பத் தலைவியாக இருக்கிறாங்க. அப்போது எப்படி அன்னைக்கு இனிமையாக இருந்தது இன்றைக்கி வந்து இதுவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து மக்களுடைய மனசில் வந்து தலைமுறையாக வந்து வாழக்கூடியவங்கன்னு சில பிம்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து வாழ்வாங்க. நான் சொல்கிறேன்னு கேட்டால் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து அவர் செயலாக்கம் பண்ணி காட்டியிருக்கிறார். அதைத்தான் நம்ம பின்பற்றணுமே தவிர இந்த சிலைகள் வைக்கிறது, அதுக்கப்புறம் சமாதிக்கு கட்டி அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணுறது இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. எந்த தலைவராக கூட இருக்கட்டும். இப்போ நான் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவுக்காக போகிற மக்களாக தான் அங்கே நான் சில நேரங்களில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அங்கே இருக்கிறவங்க கேட்டால் உணவு பரிமாறுறாங்க, விஜயகாந்தோடைய எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க, அங்கே உணவு பரிமாறும். அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவரை போகிறாங்க, அந்த சமாதியை நிற்கிறாங்க, அந்த உணவுக்காக அங்கே குறிப்பிட்ட மக்கள் வந்து அங்கே போகிறாங்க, தினமும் போகிறாங்க. அப்போது அவருடைய எண்ணம் வந்து அங்கே செயலாக்கம் பெற்றிருக்கு. அந்த இடத்துல அங்கே சமாதியை விட எனக்கு கேட்டால் அங்கே உணவு வந்து வழங்குறாங்க, அதுக்கு போகிறாங்க. அவருடைய எண்ணம் வந்து அங்கே செயலாக்கம் பெறுது. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மாவட்ட தலைவர் நிர்வாகி யாரோ ஒருத்தர் சாப்பாடு. அதே மாதிரி எப்படி அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார் கேட்டால் வந்து கோயில் காணிக்கையை வந்து கோயில் உண்டிகளில் வந்து காணிக்கையை போகிறதோட ஒரு ஏழை ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வி அறிவுறுத்தல் வந்து மேலானதுன்னு சொல்கிறார். அதுதான் சரியானதுன்ற மேலானதுன்னு சொல்கிறார். நீங்கள் கோயிலில் போய் உண்டியில் போய் காசை போகிறத விட இங்கே நீங்கள் இதை வந்து பண்ண இங்கே அதாவது ஏழை ஒருத்தருக்கு வந்து கல்வி அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பலரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்ட வல்லுநர்கள் ஆக்கியிருக்கிறார். அந்த வகையில் வந்து அதை பின்பற்றி வந்து ஒரு ட்ரஸ்டி அமைக்கலாம். அந்த ட்ரஸ்டி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏழை பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்யறது மூலமாக அவர் மனசில் நிற்க வைக்க முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சமாதி இருக்கலாம், அந்த ஆஃபீஸில் தான் இருக்கணும் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு பழமையான ஒரு இதுதான். அதுக்கு இவங்களுக்கு வச்சுருக்கிறாங்களா அவங்களுக்கு வச்சுருக்கிறாங்கன்றது பார்க்குறதே என்ன கேட்டேன். அப்படி கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்துக்கு பீச்சில் வச்சுருக்கலாம் வேண்டி தானே. எனக்கு இதெல்லாம் எவ்வளோ நாள் நிற்கும்? ஒரு 500 வருஷம் கழித்து இந்த சமாதியெல்லாம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே ஒரு 500 வருஷம் கழித்து இதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கட்சிகள் இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். காலப்போக்கில் அது அதுக்கப்புறம் சட்டங்கள் மாறலாம், சுற்றுச்சூழல் சட்டங்கள் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கும். அதெல்லாம் இதெல்லாம் நிற்க போகிறதில்ல. ஆனால் வந்து நீங்கள் தலைமுறையாக நீங்கள் வந்து அந்த கல்வி நீங்கள் ஒரு கொடுக்குற அந்த கல்வி வந்து அதுதான் அம்பேத்கர் சொன்ன எஜுகேட் சொன்னார்ல, கற்பி. உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தை. அதை வந்து செயலாக்கம் பண்ணி காட்டினார். வெறும் பேச்சோட சொல்லிட்டு போயிடலாம் ஆம்ஸ்ட்ராங். அதை வந்து செயலாக்கம் பண்ணார். ஒரு 500 பேர் அட்வொகேட்னா சாதாரண விஷயம். அந்த 500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறையில் எத்தனை அட்வொகேட்டுக்கு உருவாங்க சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள்.
அப்படி இருக்கும்போது இப்படி தான் வந்து அவர் வந்து பேசப்படணுமே தவிர வரலாறு இப்படி தான் நிற்குமே தவிர எனக்கு தெரிஞ்சிருக்கும் புத்தகங்கள் நிற்கிற அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பங்கள் நிற்கிறதில்ல. நீங்கள் புத்தகங்கள் தான் பதிப்புரைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒருத்தர் கையில் வந்து புத்தகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆல்பங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து போட்டோக்கள் ஆல்பங்கள் இதெல்லாம் நிற்காது. அது இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த வகையில் கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு அவருடைய உணர்வும் நம்ம மதிக்கலாம், ரஞ்சித்தோட உணர்வும் மதிக்கலாம். ஆனால் இது பெரிய விஷயமா வந்து எனக்கு இங்கே வந்து வைக்கிறதுக்கு சமாதி கொடுக்கணும், அங்கே வைக்க சமாதி கொடுக்கணுன்றதை விட எனக்கு கேட்டால் இங்கேயே ஒரு இடத்துல இருக்குது, தேவைப்பட்டவங்க போவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போவேன், நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர்கிட்ட உரையாடி இருக்கிறேன். நல்ல மரியாதைக்குரிய ஒரு நபர் அவர், சரிங்களா? அப்போ நான் வந்து அவரை தேடி போவேன். அம்பேத்கரை பற்றி 1 மணி நேரம் பேசினார், 1 மணி நேரம் பொது அரசியல் பற்றி பேசினார், 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட திருமண விஷயங்கள், நான் படித்த பள்ளிக்கூடம், இதை பற்றிலாம் நான் 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா அவர் அவருடைய உடல் வச்சுருந்தாங்கல்ல ஸ்கூல், அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். 13 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் 15 வயசு வரைக்கும் அங்கே தான் படித்தேன் நான். ஸோ அதனால் எனக்கு அதில் வந்து எனக்கு என்னென்னு கேட்டால் அந்த பகுதி வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி அது. அதெல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சிறந்த மனிதர். அவரை நான் எங்கே இருந்தாலும் போய் தேடி பார்ப்பேன், சரிங்களா? அது மாவட்டத்தை இன்னொரு மாவட்டத்தை வச்சுருந்தா கூட போய் பார்ப்பேன். எங்கே இருந்தாலும் போய் பண்ணால் அந்த ஒரு நினைவு தினத்தில் போய் நான் வந்து அந்த மரியாதை செலுத்துவேன். அது வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? அது என்னோட கூட போயிடும், அடுத்த தலைமுறை கூட வராமல். ஆனால் வந்து ஒருத்தர் கல்வின்றது வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி 500 அட்வொகேட்டை உருவாக்கியிருக்காருன்னா அந்த 500 அட்வொகேட் மூலமாக இன்னொரு 1000 அட்வொகேட் உருவாகணும். அப்போ அதோட செயலாக்கம் அதை தான் பண்ணவே தவிர அதை விட்டு வந்து கேட்டால் நான் வந்து எனக்கு இங்கே வந்து நீ கொடுக்கவே இல்லை, அங்கே அவங்களுக்கு கொடுத்திய இவங்களுக்கு கொடுத்திய, அதுலேயே நம்ம வந்து ஒரு சமூக பார்வை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற. தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.